ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல். நம்ம திருவாய்மொழியில 4ஆம் பத்துல 8வது திருவாய்மொழி. ஸோ ஆல்மோஸ்ட் நியரிங் கம்ப்ளீஷன் ஆஃப் 4ஆம் பத்து. ரொம்ப அழகான பதிகங்கள், ஒன்னு சரணாகதி பதிகங்களா அமைஞ்சிருக்குன்னு பாக்குறோம். துவயமகா மந்திரத்தோட பூர்வ கண்டத்தின் விவரணமா இருக்கு 4ஆம் பத்து, 5ஆம் பத்து, 6ஆம் பத்துன்னு பார்த்தோம் முன்னாடியே. 1ஆம் பத்து, 2ஆம் பத்து, 3ஆம் பத்து துவயமகா மந்திரத்தோட உத்தரகண்டம். உத்தரகண்டம் என்ன? பிராட்டியும் தாயாரும் இருக்கிற சேர்த்தியில கைங்கரியம். அதுதான் முதல் 3 பதிகத்துல ஆழ்வார் பிராப்திய நிஷ்கர்ஷம் பண்றாருன்னு பார்த்தோம். பிராப்தியம்னா என்ன? உபேயம், நம்ம அடையக்கூடிய டெஸ்டினேஷன். என்ன டெஸ்டினேஷன்? எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம் தான் டெஸ்டினேஷன் இல்லையா? அதை பெறறதுக்கான, அதை பண்றதுக்கான உபாயம். வாட் இஸ் த வே டு அட்டைன் த டெஸ்டினேஷன்? உபாயம்னா வழி, இல்ல வே. அந்த வே தான் 4, 5, 6. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணணும், என்ன கிடைக்கும் எல்லாம் சொல்லிடணும். அப்புறம் அதுக்கு போலாமா? ஆஹா, திருவேங்கடமுடையான் கிட்ட போனா லட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே போகணும் இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு லட்டு கிடைச்சிடும் அப்படின்னு. அடுத்தது அந்த லட்டுவை எப்படி போய் பெற்றுக்கிறது அப்படின்னு காமிக்கிறார். சரணாகதி இஸ் த ஒன்லி வே. அந்த பதிகம். அதே மாதிரி 4ஆம் பத்துல ரொம்ப அழகா பார்த்துன்னு வந்துருக்கோம். ஒரு பத்தும் ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தேன்னாக்கா ஒரு நாயகமாய் முன்னாடில இருந்தே மேல கீழன்னு ஒரு கிராஃப் மாதிரி பிளாட் பண்ணிடலாம் ஆழ்வாரோட இமோஷன்ஸ் வித் பெருமாள். என்ன இமோஷன்ஸ்? எம்பெருமானோட ஆழ்வாருக்கு சம்ஸ்லேஷம் ஆகும்போது ஒரு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் ஆழ்வார். எம்பெருமான் கொஞ்சம் விலகி போனா ரொம்ப விசலேஷம் அடைகிறாருன்னு பார்த்தோம். இப்போ தீர்ப்பாரை யாமினி அப்படின்னு ரொம்ப அழகான பதிகம் இதுக்கெல்லாம் முன்னாடி அங்கேருந்து பெண்பாவனைய ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். அதுக்கு முன்னாடியே தாய் பாசுரங்கள் 2 அமைஞ்சிருக்கு. இந்த 10லதான் நிறைய பெண்பாவனை பதிகங்கள் இந்த 10ல ஜாஸ்தி. இப்போ ஏராளும் இறையோனும் ஒரே ஒரு வார்த்தையில இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அது பதவுரையில போனா அடின்னு சொல்றேன். நம்ம நேத்திக்கே நன்னா அன்வைச்சிட்டோம் இதோட சிம்பிள் மீனிங்ஸ். என்ன ஆகுது இதுல? இதுக்கு முன்னாடி பெருமாள் வரல, ரொம்ப துக்கமா மோகிச்சு கிடக்கிறார் ஆழ்வார். ஆனா அந்த மோகிச்சு கிடக்கிற நிலையே பெட்டர் அப்படின்னு எப்படி பார்த்தோம்? அதை ரொம்ப அழகா நம்ம அடியன் ஆச்சாரியன் என்ன சொல்வார்? ஏகாதசி நாளைக்கு வருது பாருங்க, கரெக்டா ஏகாதசி வரைக்கும் இன்னைக்கு கூட நம்ம ஒண்ணும் சாப்பிடாம இருந்துருவோம். ஆனா ஏகாதசிக்கு சாப்பிடாம இருக்கும்போது ஒரு பசி வரும் பாருங்க, அந்த பசியே ஒரு அலாதியான பசி. அந்த மாதிரி ஆழ்வார் இப்ப ஏராளும் இறையோனும்ல முழிச்சுன்னு இருக்கார். உணர்த்தி அடைஞ்சுடுறார் ஆழ்வார். அந்த உணர்த்தியில எம்பெருமான் வரலையேன்னு இன்னும் வருத்தம். இன்னும் கிராஃப் கீழே தான் போகுது இந்த பதிகத்து. அப்ப ஆழ்வாரோட நிலை என்ன? ஆழ்வார் தானான தன்மைய தொலைச்சிட்டு பராங்குஷ நாயகிதான் இதுக்கு முன்னாடி இருக்கார் தீர்ப்பாறை யாமினில இருந்தே இல்லையா? அப்போ இதுலயும் பராங்குஷ நாயகி தான். பராங்குஷ நாயகியா ஆழ்வார் பாடுறார். அழகான பதிகம். எம்பெருமானுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லைன்னா அது அடியனுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றார். என்னத்துக்கு அது அப்படின்னு கேட்கிறார் இந்த பதிகம் ஃபுல்லாவே. ஏராளும் இறையோனும் விஷமுகனும் திருமகளும் ஊராளும் தனி உடம்பன் புலம் புலமா சுரர்களை நீராகும்படியாக விருமித்து படை தொட்ட ஆராளன் கவராத மணிமாமை குறைவிலமே. அழகான பாசுரம். என்ன சொல்றார்? அத்தியந்த குணவானுமாய் விரோதி நிரசன சமர்த்தனுமாய் இருக்கிற எம்பெருமான் விரும்பாத ஸ்லாகியமான நிறம் கொண்டு எனக்கு ஒரு காரியம் இல்லை என்கிறாள். அந்த என்கிறாள்ல நம்மளுக்கு தெரியும் இங்க பராங்குஷ நாயகியா தொடர்ற ஆழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் நிறைய வேற விதமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விரோதி நிரசனம் என்ன? நம்மளுக்கு இப்ப எம்பெருமான் கிட்ட போய் நம்ம சம்ஸ்லேஷம் அடையணும்னாக்க அவனுக்கு நம்மளுக்கு எம்பெருமான அவன் காமிச்சு கொடுத்தா மட்டும் போராது. ஆனா நம்மளுக்கு இருக்கிற விரோதி எல்லாம் அவன் தடுத்துதானே ஆனும். அதுதான் விரோதி நிரசனன். அந்த அடியார்களுக்கு வரும் பகையெல்லாம் தடுக்கிறான் அவன். அடுத்தது சமர்த்தன். சமர்த்தன்னா
நம்ம குழாத்திலேயே ஒருத்தரோட குழந்தையோட பேரு சமர்த்தன் இருக்கா. என்ன சமர்த்தன்னா ரொம்ப திறமை வாய்ந்தவன் இல்லையா, ஆற்றல் மிக்கவன் அந்த பெருமாள் அப்படின்னு காமிக்கிறோம். கேப்பபிள் ஆர் வெரி மைட்டி. காரியம் இல்லைன்னா இந்த இடத்துல காரியம் இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா காரியம் இல்லைன்றதுல இந்த இடத்துல ஒரு பயனும் இல்லைன்ற. எதுக்கு ஒரு பயனும் இல்ல? எம்பெருமானுக்கு தேவையில்லாம இந்த ஒரு உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு எம்பெருமானுக்கு தேவை இல்லைன்னா அடியனுக்கு தேவையே இல்லை. அப்போ உடம்புக்கு போகணும். அவர் அடுத்தடுத்த பாசத்துல உடம்புக்கு போறார். உடம்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த உடம்பு வெளியில இருந்து நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஒரு நிறம், ஒரு கலர் அட்ராக்ஷன். அந்த கலர் அட்ராக்ஷன் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லைன்ற. எம்பெருமானோட எத்தனையோ எண்ணில் அடங்காத நற்குணங்கள் இருந்து அவன் அடியார்களோட தடைகள் எல்லாம் நீக்கிறவனா இருக்கான், விரோதி நிரசனக்கனா இருக்கான் இல்லையா. அப்படி இருந்த அந்த எம்பெருமான் என்னோட நிறத்தை விரும்பலன்னா எனக்கு இந்த நிறம் தேவையில்லை அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அதுல பதவுரை என்ன? ஏராளும் இறையோனும் ரிஷபவாகனான சிவபிரானும் திசைமுகனும் ரிஷபம் திசைமுகனும் நான்முகனும் திருமகளும் பெரிய பிராட்டியாரும் கூறாளும் இன்ன இடம் இன்னாருடையது என்று பங்கிட்டு கொண்டு வசிக்க பெற்ற. அப்ப நான் ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கா இல்லையா எம்பெருமானுக்கு. தனி உடம்பன் விலட்சணமான திருமேனியை உடையவனும் அசுரர்களை குலமா கூட்டமாக நீராகும்படியாக சுட நீராகி ஒழியும்படியாக நிருமித்து சங்கல்பித்து அவ்வளவே அன்றைக்கே படை தொட்ட ஆயுதம் கொண்டும் காரியம் செய்த மாறாளன் தலையை உடையனுமான எம்பெருமான் கவராத விரும்பாத மணிமாமை அழகிய நிறம். மணிமாமைனா அழகிய நிறம், நம்ம ஸ்கின் கலர்னு வேணா வச்சுக்கலாம். குறைவிலமே அபேட்சையுடையோம் அல்லோம் அப்படின்னா, அபேட்சைன்னா நம்மளுக்கு வேணுங்கிறது, அது எம்பெருமானுக்கு வேண்டான்னா அது நம்மளுக்கும் வேண்டான்னு சொல்ற. In this Padigam, Alvar is talking about everything that we own. If Emperuman does not like it, Alvar says, what is the use for me? If Emperuman is not going to take me with this Shariram, what is the use of this Shariram? He is going to come to that point. But in this Pashuram, he is telling the Shariram first reflects through the skin color for all of us, right? If it is not for Emperuman, if he does not like this color, it is of no use to me, says Alvar. So each and every Pasuram, Alvar is going to, it is like Virodhi Nirasanam. Virodhi Nirasanam means Emperuman, to attain Emperuman's Thiruvadigal, to take refuge in Emperuman's Thiruvadigal, Emperuman will give him to us. But there are two things that has to happen. Emperuman has to give himself to us. Second, he also has to remove all the obstacles we have. That he is doing. But if he is not doing that, then there is no use of the skin color that I have. Manimamai Puraivilla Malar Madar Urai Marban Animana Tadavarai Tol Adalari Tadakaiyan Panimanam Virayame Adiyenai Panigonda Manimayan Kavarada Madanenjal Puraivilame. Skin color பேசினாரா? இப்போ மட நெஞ்சத்தை பத்தி பேச போறார். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா போறார் ஆழ்வார். என்ன சொல்றார்? இச்சீலத்துக்கும் அடியான் எம்பெருமானோட சீலம்னா எளிமைத்தனம். எம்பெருமான் எளிமையா இருக்கான்னா யாரு காரணம்? அக்ஷஸ்தலத்துல இருக்கிற பிராட்டி தான் காரணம். அடியான பிராட்டியோட கூட வடிவழகை காட்டி அடிமை கொண்டவன் விரும்பாத பவ்யமான நெஞ்சால் என்ன காரியம் உண்டு என்கிறாள். யாரு? பராமகிருஷ்ண நாயகி சொல்றா, எம்பெருமான் பக்ஷஸ்தலத்துல பிராட்டி நித்தியவாசம் பெற்றுன்னு இருக்கா. அந்த நித்தியவாசம் பிராட்டி காமிக்கிறது இருக்கிறதுனாலதான் இவனோட சீலத்தனம் எளிமைத்தனத்துக்கான ஒரு அடையாளமா இருக்கா. அப்படி இருந்தும் எம்பெருமானுக்கு என்னோட நெஞ்சத்துல ஆசை இல்லைன்னா எனக்கு அந்த நெஞ்சத்துக்கான காரியம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அது வீணாதான் போகணும் அப்படின்னு சொல்றா. இங்க சில வார்த்தைகள்லாம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் பதவுரை பார்த்துட்டு அந்த வார்த்தைகள்லாம் என்னன்னு பார்க்கலாம். மணிமாமை குறைவில்லா அழகிய நிரம்பி இருக்க பெற்ற மலர் மாதர் பூமகளான பெரிய பிராட்டியார் உரை எங்க பண்றான்? நித்தியவாசம் பண்ண பெற்ற மார்பன்
திருமார்பை உடையவனும் அணிமான தடவரை தோள் அழகியதாக பெருத்து திருத்தோள்களை உடையவனும். எவ்வளவு அழகா இருக்கான் நம்பெருமாள், சதுர்புஜத்தோட சேவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சதுர்புஜத்தோட சேவை சாதிக்கிறானாம். அடலாழி தடக்கையன் தீக்ஷணமான திருவாழியை பெரிய திருக்கையிலே உடையவனும் பணிமானம் பிழையாமே கைங்கரிய வித்திகள் தப்பாதபடி அடியேனை பணிகொண்ட கிங்கரனாக ஆக்கி கொண்டவனும். இதுதான் சரணாகதிக்கான அத்தனை வார்த்தைகளும் இந்த 10ல நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் கம்ப்ளீட்டா இல்லையா. கிங்கரன்னா என்ன, கைங்கரியம் பண்றோம், ஆனா நம்ம எல்லாம் கிங்கரர்கள். கரர்கள்னா என்ன, கிஞ்சித்து கூட என்னால அடியேனை ரட்சிச்சுக்க முடியாது, நான் ஒரு கிங்கரன், கொஞ்சம் கூட அடியேனையே ரட்சிக்க முடியாது, அடியேனே காப்பாத்திக்க முடியாதுன்றதுதான் கிங்கரர். கைமுதல் இல்லாதவர். கைமுதல்னா எம்பெருமான் திருவடிகளே தான் நம்மளுக்கு தஞ்சம்னு இருக்கும். நம்மளுக்கு கைமுதலே ஒண்ணுமே கிடையாது, எங்கேயும் போறதுக்கும் வழி இல்லை அப்படின்னு சொல்ல கிங்கரன். கிஞ்சித்து கூட நம்மள ரட்சிக்க முடியாது. மணிமாயன் நீலமணி வண்ணனுமான எம்பெருமான் கவராத விரும்பாத மனநெஞ்சால் குறைவிலமே விதேயமான நெஞ்சால் அபேட்சை உடையோம் அல்லோம். இது ரொம்ப அழகான வார்த்தைகள். விதேயமானன்னா என்ன, விதேயமானன்னா ரொம்ப அடக்கமான பணிவான ஒரு அழகான ஏவலுக்கு கட்டுப்பட்டன்னு சொல்றா. கட்டுப்பட்டனா இந்த இடத்துல என்னன்னா, எம்பெருமான் அவன் சேஷி, நம்ம எல்லாம் சேஷபூதர்கள், அவனுக்கே கட்டுப்பட்ட விதேயமா சேஷத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னா பணிவா சேஷத்துவம். அபேட்சைனா விருப்பம். முன்னாடி எல்லா பாசத்துலயும் இந்த அபேட்சம் வரப்போகுது. ஏன்னா மடனெஞ்சால் குறைவிலமே அப்படிலாம் சொல்றா. அந்த குறைவிலமேக்கிறதுக்கு அபேட்சை எனக்கு அவனுக்கு வேண்டான்னா எனக்கும் இட் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ் அப்படின்னு சொல்றா. எனக்கு டிசையர் கிடையாது அப்படின்னு சொல்றா. In the previous pasuram, Alvar was talking about skin color. Now Alvar is talking about his nenjam, heart. If Emperum in him, so while he is talking about his heart, he is thinking about Emperuman's heart. In Emperuman's Vakshasthalam heart, Sriranga Nachiyar is residing, right? In all Emperuman, Mahalakshmi Thayar, Periya Piratiyar is residing. Because of her residing in Emperuman's Thiruvulam, he is very Sheelam. Sheelam means anyone can approach him. Though he is a Paratvan, he is all pervasive. Anyone, even if he give a small flower, he accepts. If he gives some almonds, some nuts for Amse, he Amses. If he don't take anything, he accepts that also. If he just show Anjali Mudra, he accepts that also. Such an Emperuman, if he does not have any interest in my nenjam, in my heart, Adiyan also does not want that heart. It is not of any use to me. மடநெஞ்சால் குறைவில்லா மகள் தாய் செய்து ஒரு பேச்சு இடநஞ்ச முலை சுவைத்த வெகு ஞான சிறுகுழவி கடனாகத்தனை கிடந்த அருவரை தோள் பரம்புருடன் நெடுமாயன் கவராத நிறையினால் குறைவிலமே. அழகான பாசுரம். விரோதி நிரசன சமர்த்தனான அத்தியந்த விலக்ஷணனாய் முன்பு என் பக்கள் நிவிஷ்டனான விரும்பாத அடக்கம் எனக்கு வேண்டா என்கிறார். இப்ப ஆழ்வார் என்னன்னாக்கா, மேலோட்டமா இப்ப சரீரத்தை பார்த்தோம், கண்களை பார்த்தோம், நெஞ்சத்தை பார்க்க முடியாது இல்லையா, மாதிரி எதெல்லாம் பாக்குறாரோ அவர்கிட்ட அதெல்லாமும் வேண்டான்ட்டார். எதெல்லாம் பார்க்காம உள்ளுக்குள்ள இருக்கோ அதையும் வேண்டான்ட்டார். எங்க இந்த இடத்துல அடக்கம், அடக்கத்தன்மைனா நம்மளுக்கு இப்போ மேதாவிலாசம் சொல்றோம் இல்லையா, மேதாவியா எல்லாமே தெரிஞ்சுட்டா கூட ஒரு கிரவுண்டிங் தேவை நம்ம எல்லாருக்கும். இல்ல நம்மளுக்கு இன்னும் நிறைய கத்துக்கணும். தட் இஸ் அ ஃபேக்ட். எல்லாத்தையும் யாராலையும் கத்துக்கவே முடியாது. இப்போ ஆழ்வார் திருப்பி நைச்சியம் பாவிக்கிறாரு இந்த இடத்துல. என்னோட அடக்கத்தன்மையும் எனக்கு வேண்டாம், அது எம்பெருமானுக்கு பிரயோஜனமா இல்லைன்னா எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? மடனென்றால் குறைவில்லா தாய் மகள் செய்த ஒரு பேச்சு. எந்த தாய் எந்த மகள்னு பார்க்கணும் இந்த இடத்துல. நெஞ்சில் நெகிழ்ச்சியை பரிபூர்ணமாக கொண்டு யாரு வந்தா? யசோதையாகிய தாயாக தன்னை ஆக்கி கொண்ட யாரு? பூதனை. ஒரு பேச்சு, பூதனை என்கிற ஒரு பேச்சியினுடைய இட நஞ்சம் முலை சுவைத்த கொடிய விஷம் பொருந்திய முலையை முறிஞ்சி உண்டவனும் மிக ஞான சிறு குழவி மிக்க ஞானத்தை உடைய சிறு குழந்தையானவனும் கடனாக தனை கிடந்த படமெடுத்து நாகமாகிற படுக்கையிலே சயனிப்பவனும் அருவரை தோள் பெரிய மலை போலே வளர்த்தோள்களை உடையவனும்
பரம்புருடன், புருஷோத்தமன். புருஷர்களுக்கெல்லாம் அவன் தான் ஃபர்ஸ்ட். ஒத்தரே தான் புருஷன் உலகத்துல, அவன் மட்டும்தான். மத்தவா எல்லாரும் ஸ்திரீ தான். நம்ம அவாவா ரூபம் எடுத்துட்டு இருக்கோம், இவா ஸ்திரீ இவா புருஷன்னு சொல்லிக்கிறோம், அவ்வளவுதான் ஒழிய எம்பெருமான் மட்டும்தான் புருஷோத்தமனாக பிரசித்தி பெற்றவனும் நெடுமாயன், எல்லை கடந்த ஆச்சரிய குணச்சேஷ்டிதங்களை உடையவனுமான எம்பெருமான். கவராத விரும்பாத நிறைவினால் குறைவிலமே, அடக்கத்தில் அபேட்சை உடையோம் அல்லோம் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். போய் எம்பெருமான் எப்படி வந்து அடியார்களோட ஒரு எல்லா தடைகளையும் அழிக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னோட இப்ப வந்து ஆழ்வார் ஏன் இங்க அடக்கம்னு காமிக்கிறான்னா, பெண்களுக்கு ஸ்திரீகளுக்கு ஜென்ரலாவே இருக்கான்னு கேட்காதீங்க, அடியன் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றா இல்லையா? பெண்களுக்கே உரித்தான ஒரு தன்மை என்ன? ஒரு நாணம், ஒரு அடக்கம். இப்போ இந்த இடத்துல ஆழ்வார் எப்படி பாடுறார்? பராங்குஷ நாயக்கியா பாடுறார். அதனாலதான் இந்த அடக்கத்தை பத்தி பேசுறார் ஆழ்வார். இல்லைன்னா அவர் தானான தன்மையில இந்த அடக்கத்தை பத்தி ஆழ்வார் இது வரைக்கும் பேசல. சோ அந்த பெண் பாவனை ஏறிட்டு கொண்டதுனால அந்த உரிய அடக்கமும் நாணமும் எனக்கு இப்போ தேவை இல்லை. ஏன்னா எம்பெருமானுக்கு அது தேவையில்லாதது, என்கிட்ட சும்மா அது ஒடுங்கி கிடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அத்தியந்த விலட்சணனாய் அப்படின்னா என்ன? ரொம்ப மேன்மை பொருந்திய எம்பெருமான். மேன்மை ஒரு குணத்துல, அவனோட திருகுணங்கள்லயும் ரொம்ப சுப்ரீம்லி டிஸ்டிங்விஷ்ட் இல்லையா எம்பெருமான். அதுதான் சொல்றா நிஷ்டவனான அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதி அபினிஷ்டனான அப்படின்றதுதான் சொல்றா. என்ன சொல்றா? ரொம்ப ஆழமான ஒரு ஈடுபாடு இருந்துன்னா அத அபினிஷ்டனன் அப்படின்னு சொல்றா, அபினிஷ்டவன் அப்படின்னு. அதுதான் இந்த இடத்துல சொல்றா. ஆழ்வார் வந்து இப்ப இது மாத்தி யாருக்கு ஆழமான ஈடுபாடு? எம்பெருமானுக்கு ஆழ்வார் மேல. ஆழ்வாருக்கு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ரொம்ப பரதந்திரனா ஆழ்வார எம்பெருமான் நினைக்கலன்னா அப்படிதானே பார்த்தோம் நேத்திக்கு இல்லையா? அவனுக்கு நான் வேண்டாம் போல் இருக்கு அப்படின்னு ஆழ்வார் ஒரு நிர்ணயத்துக்கு வரான்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கான டைரக்ட் பாசுரம் இந்த பாசுரம் தான். ஆழ்வார் says, generally for girls or women, we should be little subtle and have certain characteristics that are very unique to girls. Like we have to have some shyness, we have to talk softly, all that, the nature, right? In this Pashram, Alvar is ready to give up all those qualities because Alvar is in Parankusha Nayaki state for this entire Padigam. And even some previous Padigams, he is at that state only. He has lost his Tanana Tanmai as Nammalvar. He has become Parankusha Nayaki. He has attained the woman nature. And Alvar says the unique characteristics that a woman should possess, and giving up all that if you don't need all that. நிறையினால் குறைவில்லா நெடுங்கணை தோள் மடப்பெண்ணை பொறையினால் முலை அணைவான் ஒரு விடை ஏழடர் துகந்த கரையினார் துவருடுக்கை கடையாவின் கழிகோல் கை சரையினார் கவராத களிர் நிறத்தால் குறைவிலமே. தன்னை பேணாதே பெண் பிறந்தாரை பேணும் கிருஷ்ணன் விரும்பாத நிறம் எனக்கு வேண்டா என்கிறாள். எம்பெருமான் வந்து தன்னை பேணிப்பானான்னு, அவன் ரொம்ப அழகானவன் தான். தன்னை பேணிப்பானா அவனை பேண்டறதுக்கு நிறைய பேர் இருக்கா இல்லையா? அது பரமபதமா இருந்தாலும் சரி, இல்ல இங்க அர்ச்சாரூபமா நம்பெருமாள் மாதிரி எழுந்தா அவனை அலங்காரம் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்கா, எத்தனை அர்ச்சகர்கள் இருக்கா. ஆனா அவனோட இந்த இடத்த தன்னை பேணாதேன்னா என்ன அர்த்தம்னா, சொந்த சௌகரியமா நம்ம இருக்கிறத நம்ம பார்த்துப்போம் இல்லையா ஒருத்தரும். அதெல்லாம் பேணாம எப்படி வந்து ஒரு பெண்களாய் பிறந்தவர்களுடைய நலனை காப்பதிலும் அந்த பேணி. அப்போ ஒரு பெண்ணுன்னா அவளை காப்பாத்துறதுக்கான, ரட்சிக்கிறதுக்கான பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவனுக்கு என்னிடத்துல இல்லைன்னா வேண்டாம் அப்படின்றார் ஆழ்வார். நிறையினால் குறைவில்லா, குறையற்ற ஸ்திரீத்துவ பூர்த்தியை உடையவளும் நெடும்பனை தோள் மடப்பின்னைன்னு வரப்போது நீண்ட பனைத்தோள்களை உடையவனும் அறிந்தும் அறியாமையாகிற, அதுதான் அந்த மடத்துக்கான அர்த்தம். மடப்பின்னை வருது இல்லையா? நப்பின்னை பிராட்டிய சொல்ல போறார். அறிந்தும் அறியாமையாகிற மடப்பம் பொருந்தியவளுமான பின்னை நப்பின்னையுடைய முலை அணைவான் திருமுலைத்தோடு சேர்க்கைக்காக மணப்பதற்காக பொறையினால் வருத்தங்களை பொறுத்திருந்து, என்ன வருத்தம் எம்பெருமானுக்கு வர முடியும்னா, ரிஷபத்தெல்லாம் அடக்கி தானே
பிணை பிராட்டி அவன் நினைச்சிருந்தா ஈஸியா அவன் பாட்டுக்கு போயிருக்கலாம். அதே மாதிரிதான் வராகர் எல்லாம் வருத்தங்களை பொறுத்துண்டுதான் அவாவா இது பண்றாங்க. அதுக்கு சொல்றா பொறையினார். பொருவிடை ஏழழல் துகந்த, அடாத்துன்னு அங்க இருக்கு, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அடர்த்து. கொடிய ரிஷபங்கள் ஏழும் நொறித்து மகிழ்ந்தவனும் கரையினார் துவர் உடுக்கை நாவல் முதலிய காட்டுப்பழங்களின் கரை மிகுந்த துவர் நிறைமான. என்ன உடுத்திக்கிறானா அந்த மாதிரி? இப்ப பெருமாளை கண்ணு மூடிட்டு இந்த நிறத்துல அவன் கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நன்னா அவனோட பட்டு பீதாம்பர வஸ்திரம் பெரிய பெருமாள் ரொம்ப அழகா சாதிப்பாரு இந்த இடத்துல. ஒரு அப்படியே அந்த நாவல் பழம் ஆட்டம் பர்பிள் பார்டர் ஆட்டம் போட்டு வஸ்திரமும் அவனோட வஸ்திரத்துக்கான நிறம் கடையாவின் கழிகோல் கைன்னு இருக்கணும் இல்லையா? பால் கரைக்கும் மூங்கிற் குழாயையும் கையிலே உடையவனும் சரையினார் தன் உடம்பை பேணாதவனுமான எம்பெருமான். அவனே அவன் உடம்ப மட்டும் ரட்சிக்கட்டும். அவன் ரட்சிக்கிறானா இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லையா? பவராத விரும்பாத தளிர் நிறத்தால் குறைவில்லானா தளிர் போலே செவ்விதான நிறத்தால் விருப்பமுடையோம் அல்லோம் என்கிறாள். அந்த ஒரு சாஃப்ட் நேச்சர் சொல்றாரு இல்லையா? அந்த சாஃப்ட் நேச்சர் இங்க வேண்டான்றா, அந்த அழகு வேண்டான்றா ஆழ்வார். ஏன்னா ஆழ்வார் இப்ப பெண் பாவனையில இருக்கா இல்லையா? ஆழ்வார் is talking about previous Pasuram and this Pasuram, is talking about certain unique qualities that Strigal alone possesses. Soft skin, the softness in their nature. Alvar says, all that is not needed for me. The light toned skin, not everyone has, but Alvar is talking about that. Udalin niramum, alagum, enakku thevai அப்படின்னு. He doesn't need all that because he has become Paramkuchanaki and is missing Emperuman so much. சரி, அடுத்தது என்ன? தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புத்த இளிமொழியாள் காரணமா இளரக்கன் நகரெரித்த களிமலத்துழாய் அலங்கள் கமழ் மொழியன் கடல் ஞாலத்து அழிமிக்கான் கவராத அறிவினால் குறைவிலமே. அழகான பாட்டு. பரம் பிரணியாய், பிரணியினா ரொம்ப ஒரு லவர், ஒரு ரொம்ப அஃபெக்ஷனேட்டான ஒருத்தன். யாரதுன்னா சர்வ ரக்ஷகனான தசரதாத்மஜன் விரும்பாத அறிவினால் என்ன பிரயோஜனம் உண்டு எனக்கு என்கிறாள் அப்படின்பா. ரொம்ப பிரணயி அப்படின்னா சுப்ரீம் லவ்வர்னு வச்சுக்கலாம். ஒரு எல்லையற்ற ஒரு அன்பம் பெருமானுக்கு நம்ம மேல. அந்த எல்லையற்ற அன்பு இருக்கிறதுனால்தான் அவன் சர்வ ரக்ஷகனா இருக்கான். இப்போ நம்ம மேல அவனுக்கு அன்பு இல்லைன்னா நம்மள ரட்சிக்க யாருமே முயல்பட மாட்டான் இல்லையா? அந்த தசரதாத்மஜன்னா தசரத புத்திரன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை குறிச்சு சொல்றார். அந்த எம்பெருமானுக்கு என்னோட அறிவு பிரயோஜனமா இல்லைன்னா எனக்கு எதுக்கு அந்த அறிவு அப்படின்னு ஆழ்வார் கேட்கிறார். தளிர் நிறத்தால் குறைவில்லா, முன்னாடியே சொல்லிட்டார். தளிர் போன்ற அழகிய நிறத்தால் பரிபூர்ணனாய் இப்போ என்னன்னாக்க ஒரு இடத்துலயும் இந்த தளிர் நிறத்தால் குறைவிலமேன்னு நம்மள ஆழ்வாரோட தளிர் நிறத்தை சொல்லி அடுத்த வருதுல போது எம்பெருமானோட தளிர் போன்ற அழகிய நிறத்தால் பரிபூர்ணனாய், அதனால அவன் பரிபூர்ணனா இருக்கான். ஆனா நம்மளுக்கு இந்த நிறம் தேவையானா தேவையில்லை அப்படின்னு அந்த கம்பாரிசன் அப்படிதான் வரணும். இப்போ புனரத்தி தோஷம் வரவே வராது அந்தாதியிலையும் ஆழ்வாரோட அந்தாதியில. ஏன்னா முன்னாடி பாசுரத்துல முடிக்கும் போது அவர்கிட்ட இருக்கிற குறைய காமிச்சுக்கிறார். இல்ல இந்த இது எனக்கு வேண்டவே வேண்டாண்டார். நிறமாகட்டும் உயிராகட்டும் எல்லாம். உயிர் பின்னாடி வரப்போகுது. சரீரமாட்டம், ஆக்கையாட்டம், அறிவாட்டம், நெஞ்சு சொன்னார். நெஞ்சு அடுத்தது அதையே பெருமாள் கிட்ட இருக்கிற பெருமாள் பக்ஷஸ்தலத்துல யார் இருக்கான்னு காமிச்சார் மகாலட்சுமி தாய். கம்பாரிசன் அந்த மாதிரி வச்சுக்கணும். தனி சிறையால் விழப்போற்ற, தனிச்சிறையில் இருந்ததனால் பிரசித்தி பெற்றவளாய் யாரு? சீதா பிராட்டி. கிளிமொழியாள் காரணமா, கிளியனது போன்ற இனிய மொழியை உடையவளான சீதா பிராட்டி நிமித்தமாக இளரக்கன் நகரெரித்த செருக்கான ராவணனுடைய பட்டணத்தை நெருப்புக்கு இரையாக்கினவனும் களிமலர் துழாய் அலங்கல் கமழ் மொழியன். தேனையுடைய நிறைய தடவை இந்த வார்த்தைக்கெல்லாம் நிறைய தடவை அர்த்தம் பார்த்துட்டோம் நம்ம. தேனையுடைய மலரோடு கூடின திருத்துழாய் மாலையிலே பரிமளம் மிக்கின்ற திருமொழியை உடையவனும் கடல் ஞாலத்து வர்சஸ் ஞானத்து. ஞாலம்னா இந்த மண்ணுலகம், இந்த சம்சாரம் ஃபுல்லா மண்ணுலகமே கடல் சூழ்ந்த சரௌண்டட் பை ஓஷன் வாட்டர் சொல்றோம் இல்லையா? அதுதான் கடல் ஞாலத்து மண்ணுலகில். அழிமிக்கான் மிகுந்த அன்பை. இந்த அழிமிக்கான் எம்பெருமானுக்கு பேரே.
சாரநாதன் நம் பெருமாள் சொல்ற அழிமிக்கான் கவராது. அழிமிக்கான்னா என்ன? ரொம்ப இப்ப நம்பி சொல்றோம்ல, அந்த மாதிரி அழிமிக்கான். ரொம்ப அன்பை உடையவனா எம்பெருமான். கவராத, விரும்பாத, அறிவினால் குறைவிலுமே, அறிவின் அபேட்சை உடையோம் அல்லோம் அப்படின்னு சாதிக்கிற பியூட்டிஃபுல் பாசுரம். எம்பெருமான் is Sarva Rakshakan. He loves everyone, all the Jivatmas, and that's why he becomes a Parama Pranayi. Parama Pranayi means he is our most affectionate lover. Such Emperuman, Chakravarti Thirumagan, who is Sri Rama Piran, if he is not interested in my Jnanam, Arivu, or mind, I don't need that mind, says Alvar. And he is always across all these pasharams, since these are Sharanagati Padigangal, Alvar will always talk about Pirati in Emperuman's Lakshasthalam and how Chakravarti, since Dasharatha Atmajan, right? Dasharatha Atmajanna, Dasharatha Noda Chakravarti, Thirumaganana, Sri Rama Piran, Chakravarti Thirumagan, we say, right? That is what is known as Dasharatha Atmajan. So when we talk about Dasharatha Atmajan or Chakravarti Thirumagan, immediately what we relate to him, he went and saved Sita Mata's, he went and not just saved Sita Mata's life, but he saved all the Lanka Puris, all the Strigal that were there, right? Rakshasa Strigal that were there in prison. And how he killed Ravana. But all that Perumal did for Pirati, right? So like that, the end goal for all of us is we can attain Sharanagati only with Pirati's Purushakaram. That's where Alvar is going. He is laying small foundations to that. That is this Pashuram. நெக்ஸ்ட் சரி, இது வந்து அறிவினால் குறைவில்லா அகல் ஞான தவறறிய ரொம்ப அழகான பாசுரம். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி. இதுல இருந்து 11வது பாசுரம் வரைக்கும் நாளைக்கு அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.